மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சீசன் 2 2வது நாள். தினமும் நாம் எல்லோரும் இந்த 7 மணி முதல் 8 மணி வரை தியானம் மற்றும் சத்சங்கம் செய்யணும். தியானம் செய்ய 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 அனைத்தும் நமக்கு, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும். முதல்ல மைண்டு செட் ஆகும். மைண்டு ஆஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது கண்ணுக்கு என்னென்ன, அதோட பார்வையில் என்னென்ன வருதோ அது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மைண்டு கேட்கும். கண்டது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எதுக்காக அந்த மாதிரி அப்படின்னா, மைண்ட் எப்போவுமே ஈகோ பில்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது சத்தியம் என்பது தெரியவில்லை என்றால் இட் கோஸ் இன் டு த மோட் ஆஃப் ஈகோ. ஈகோ பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே ஈகோ என்றால் என்ன? செல்ஃப் ஐடென்டிட்டி. இட்ஸ் எ மைண்ட் கிரியேட்டட் ஐடென்டிட்டி. நம்முடைய மனம் உருவாக்கிய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படி உருவாக்கும்? நம்முடைய பஞ்சேந்திரியங்கள், அதாவது 5 சென்சரி ஆர்கான்ஸ், கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல், இந்த 5 ஆர்கான்ஸ் மூலமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அது எனக்கு தேவை அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகி, இது இருந்தால் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்க முடியும், இந்த மாதிரி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இல்யூஷனரி ஸ்டேட்டுக்கு போய் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி என்பது கிரியேட் பண்ணும். அந்த ஐடென்டிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய சிமிலர் ஐடென்டிட்டிஸ் எது இருக்கோ அதோட கம்பேரிஷன் பண்ண ஆரம்பிக்கும். மைண்டோட நேச்சரே அது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் ஒரு ஐடென்டிட்டி என்பது இருக்குது. யார் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா, என்னோட ஐடென்டிட்டி நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாருடைய ஐடென்டிட்டியும் அவரால் தான் பண்ணியிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தேவை, எனக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, மற்றவர்கள் கூட அதே சேம் விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஈகோ அவருடைய மற்றவர்களுடைய ஈகோவுக்கு கம்பேர் பண்ணி அங்கே கிளாஷ் ஆகும். இந்த கிளாஷஸ் தான் சின்ன சின்னதாக ஆரம்பமாகி பெரிய சண்டையாக மாறிடும். மை டியர் மாஸ்டர், இது சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சத்தியம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சத்தியம் என்றால் என்ன? ரியாலிட்டி, ட்ரூத். இருக்கிறது இருக்கபடியே நமக்கு புரியணும். அந்த மனிதனாகட்டும், சூழ்நிலையாகட்டும், ஒரு பொருளாகட்டும், அந்த விதமாக நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அந்த ஈகோ என்பது சின்னதாயிடும். நம்முடைய பார்வை அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையை நல்லா புரியும். அந்த மனிதன் யார் கூட நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ, யார் கூட பயணம் செய்கிறோமோ, யார் கூட இணைந்து வேலைக்காக செய்கிறோமோ அவர் நல்லா புரியும். ஒரு பொருள் நம்ம கூட இருக்குது அப்படின்னா, அதே பொருள் மற்றவர்கள் கூட கையில் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்காக கூடவும் அந்த ஈகோ கிளாஷஸ் என்பது வருது. அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியாலிட்டி, ட்ரூத், சத்தியம், உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் என்றால் என்ன? கண்டினியூஸாக தாட்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். தாட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தால் இந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குது மைண்டுக்கு? ஏதோ ஒரு நேரத்தில் க்ளீன் பண்ணிக்கணும் தானே. சாப்பிட்டுனே இருந்தால் என்ன ஆகுது? ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உடல் அவ்வளோ கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங், விரதம் பண்ணுவாங்க. இல்லை இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், ஒரு 10 மணியோ 14 மணியோ 18 மணியோ எதுவுமே சாப்பிடாம அந்த விண்டோ ஜாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது நம்முடைய உடல் என்னென்ன வெளியே தள்ளணுமோ, என்னென்ன கிளியர் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டு நம்முடைய உடலுக்கு ஒரு ரிப்பேர் அப்படின்றது ஆகிடும். அடுத்த நிலைக்கு, அடுத்த நாளுக்கு ஒரு சுறுசுறுப்பான உடல், ஒரு எனர்ஜி என்பது நிறைந்து இருக்கிற மாதிரி நமக்கு அமையும். ஆனால் மைண்டுக்கு ஸ்பேஸ் வேணுமே. உடலுக்கு நேரம் வேணும், மைண்டுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் எப்படி கொடுக்க முடியும்? ஓன்லி த்ரூ மெடிடேஷன். தியானம் பண்ணால் மட்டுமே நம்முடைய மைண்டுக்கு அந்த ஸ்பேஸ் என்பது கொடுக்க முடியும். ஸ்பேஸ் இல்லாமல் என்ன ஆகும்? கண்டினியூஸாக நம்முடைய ஐடென்டிட்டி கிரியேட் ஆக்கிட்டே இருக்கும்.
எப்போ தியானத்தில் எந்த எண்ணங்களும் இல்லாமல் நாம் இருப்போமோ அங்கே தான் மனசுக்கு அந்த ரியாலிட்டி பார்க்குறதுக்கான ஒரு சக்தி, ஒரு நேரம், ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் ஞானம் என்பது புரிய வருது. இருக்கிறது இருக்கபடியே யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஞானி, வேற எதுவும் கிடையாது. அதற்காக இப்போ ஈகோ நல்லதா கெட்டதா என்ன பண்ணணும்? ஈகோ எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது நல்லதா கெட்டதா? சில விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படுது, பசிக்குது, எனக்கு ஃபுட்டு தேவைதா, எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது ஈகோ கிடையாது, இட்ஸ் எ நீடு. அதுவே பசி இல்லை, நாளைக்கு, நாளனைக்கு, 3 நாளுக்கு, 10 நாளுக்கு தேவையானது எல்லாமே நான் கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே ஈகோ கிளாஷ் அப்படின்றது கண்டிப்பாக வருது. என் ஃப்ரெண்டு வந்து 1 மாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வராரு, நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமே, அங்கே தான் ஈகோ வருது. அஃப்கோர்ஸ் ஃபுட் இஸ் நெசசரி, தேவை முக்கியம். ஆனால் ஒரு கம்பேரிசன் பண்ணி கொண்டு வரோம் தானே, அதுதான் பேடு. எனக்கு தேவை, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது நீடு இருக்கு இருந்தால் அது குட் ஈகோ. இல்லைன்னா செத்து போயிடுமே. அதுக்காக ஈகோ இஸ் நைதர் ரைட் நார் ராங், நைதர் குட் நார் பேட். நம்முடைய செல்ஃப் அவேர்னஸ் சரி இல்லை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் ஈகோ நெகட்டிவாக வேலை செய்யுது. நமக்குள்ளே இருக்கும் செல்ஃப் அவேர்னஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக வேலை செய்யுது. இதே செல்ஃப் அவேர்னஸ் இருந்து அந்த ஃபுட்டு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆமாம் என் ஃப்ரெண்டு வீட்டில் 10 பேர் இருக்கிறார், காசு இல்லாமல் இருந்தால் 10 பேர் பசியோடு இருக்கணும், அதுக்காக அவன் வாங்குறான், 10 நாளுக்கான உணவு வாங்கிக்கிறான். என் வீட்டில் இருக்கிறது நான் மட்டுமே, இல்லை 3 பேர் தான், 4 பேர் தான், 5 பேர் தான் அப்படின்னும்போது ஓகே ஃபைன், என்கிட்ட பேங்க் பேலன்ஸும் இருக்குது, முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த நாளே போய் நான் கொண்டு வரேன். ஸோ இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். இந்த விதமாக எல்லா இடத்துலையும் 360 டிகிரிஸில் நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் நம்முடைய ஈகோ இட் ஒர்க்ஸ் 100% கரெக்ட், ரைட், குட் ஈகோ மட்டுமே இருக்கும். அப்போது நமக்கு ஒரு சேஃப்டி ஷீல்டாக ஒர்க் பண்ணும். இந்த அவேர்னஸ் எப்படி வருது அப்படின்னா ஓன்லி த்ரூ மெடிடேஷன். மெடிடேஷனில் நாம் கொடுக்குறோம் தானே ஒரு ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறோம் தானே, அங்கே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்குறதுக்கான எனர்ஜி மற்றும் ஞானம் என்பது நமக்குள்ளே இறங்கும். அப்போ தான் அந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆக்கி நாம் ஒரு ராட்சசனாக இருக்கும்போது தியானம் பண்ணால் மனிதனாக ஆகிறார், மனிதனாக இருக்கும் நாம் தியானம் பண்ணும்போது ஒரு கடவுளாக ஆகிறோம். ஸோ அதற்காக ஏதோ ஒரு நேரத்தில் தினமும் நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் என்பது செய்யணும். செய்யலான்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். செஞ்சால் யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். ஒரு விஷயம் நல்லது என்பது நமக்கு புரிந்தால் அது கடைப்பிடிக்கணும். அதுதான் ஞானியோட குவாலிட்டி. எனக்கு தெரியுது எல்லாமே, ஆனால் ஃபேஸ்புக்கில் ரீல் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? நீ ஞானி கிடையாது, ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு முட்டாள் அப்படின்வாங்க. ஆமாம், தியானம் பண்ணால் எல்லாமே தெரியுது, எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி தெரியுது, ஆனால் ஃபேஸ்புக்கில் ரீலு, யூடியூப்பில் ரீல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? ஹீ இஸ் ஃபீடிங் ஹிஸ் ஓன் ஈகோ. நம்ம கிட்ட இருக்கும் அனைத்தும் நம்ம நல்லதுக்காக என்ற விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணணும், எல்லா குணங்களும் பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது செல்ஃப் அவேர்னஸ். அந்த செல்ஃப் அவேர்னஸ் தேவை அப்படின்னா தியானம் பண்ணணும். மைண்டில் எம்டி ஸ்பேஸ் இருந்தால் மட்டுமே அந்த செல்ஃப் அவேர்னஸ் வளரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம், சத்சங்கம் செய்வோம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.